Namaskar.
முன்னிலைத்த சாய் பாபா பாபா தேவத்தின் சாரதியே தேவதேவா அன்புயா திரிகுமாரா சாய் ராதா சாய் ராதா நீர் குளிப்பது ஜபிப்பது காசியிலே பிச்சையெடுப்பது போலா குளிலே துங்கபத்ர நீரை பருகிடும் பாபா அபூரி கண்ணும் தேவா சாய் பாபா சாய் பாபா இடது கோழி போல கையையும் நகத்து கையிலே கமலமுடி சூழலும் ஏற்றி பக்தருக்கு அபிஷேகம் போடும் பாபா முக்திக்கு வழிகாட்டும் சாய் நாதா சாய் நாதா பாதத்தில் பாடுமைகள் அருளுள்ள பாபா சமண்டலம் ஜபமாய் கரங்களில் ஏந்தி ஆண்டோடு இரணிகள் அணிந்த பாபா தலையில் ஜடையும் நாகதீர சுடனும் இறங்கிடும் பாபா இறங்கிடும் பாபா நானும் தியானிக்கும் பக்தர்களில் நிவாசம் செய்ய அருளிடும் பாபா குறையாத செல்வத்தை அள்ளி கொடுத்து குடும்பம் செழிக்க அருகிற பாபா அருகிற பாபா குழந்தைகள்
ஓம் என்ற பிரணவ மந்திரத்தால் எவர் ஒருவன் யாகம் முதலிய அறச்செயல்களை செய்து ஒளி பொருந்திய தோற்றத்தோடு விளங்குகிறானோ அவன் மட்டுமே கடவுளின் அனுக்கிரகத்துடன் அவரோடு ஐக்கியமாகி அவர் அருளை பெறுகிறான். ஓம் ராஜாதிராஜனாகிய உம்மை மனப்பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் உம்முடைய அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை பூஜிக்கும் அனுக்கிரகத்தை பெற முடியும். அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் புரிகிறீர். உலகம் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும். அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை. உலகோர் அனைவராலும் போற்றப்படுவான். அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர். நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான். எவன் திருநாமத்தை எந்நாளும் எப்போதும் வாயாரப் பாடி மனமாரத் துதிக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுக்கிரகம் செய்து அருள் பாலிக்கிறீர். உம்மை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உம் கதையை சொல்லும் போது ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனத்தால் தினம் தினம் செய்திடும் எல்லா தவறுகளையும் மன்னித்து கருணையுடன் அருள் பாலிக்கும் பிரபுவாகிய சாயிநாதரே சச்சிதானந்த ஸ்வரூபியாய் காட்சி அளித்து அருள் பாலிப்பவரே எல்லோருக்கும் சகல மங்களங்களும் உண்டாக அருள் புரிவீராக. ஸ்ரீ சச்சிதானந்த சாயிநாத மகாராஜ்.
குடுப்பாட்டில் படிக்கிறேன். நான் படித்ததுக்கு அப்புறம் யாருக்காவது சொல்ல வேண்டியதுதான் சொல்லு. அஞ்சு பெங்களூர் சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. உத்ரா சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. சீதா நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. அபிஷேக் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் டிரான்ஸ்பர் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காரு. நிஷாந்த் அவங்க பொண்ணு குழந்தைக்கு நாளைக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சு பழைய மாதிரி நடக்க முடியணும்னு வேண்டிக்கிறாங்க சார். பேர் போடல. எனக்கு உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் போகணும்னு வேண்டியிருக்காங்க. அவங்களும் பெயர் போடல. வயிற்று வலி, உடம்பு வலி, கால் வலி எல்லாம் சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க. பிருந்தா பூபதி தலைவலி போன்ற குணமாகணும்னு வேண்டிக்கிறாங்க. கமலேஷ் உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கா, பூர்ண குணமாகி வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிறாங்க. சுரேஷ் எல்லா தடங்களும் மாறி சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. ஜெயகிருஷ்ணன் எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னு வேண்டிக்கிறாங்க. இந்து ஸ்ரீ கிருஷ்ணராஜ் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. வினோத் பவித்ரா குழந்தை பாய்க்காக வேண்டியிருக்காங்க. இந்திராணி சொந்த வீடு அமையணும்னு வேண்டியிருக்காங்க. விஜயலட்சுமி நான் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டியிருக்காங்க. பாலகிருஷ்ண பூர்ண ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. மணிகண்டன் மதுமிதா நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டியிருக்காங்க. விஷ்ணு நல்ல தொழில் அமையணும்னு வேண்டியிருக்காங்க. சிவசாமி கலையரசி 60ஆம் கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா நடக்கணும்னு வேண்டியிருக்காங்க. கதிர்வேல் குடிப்பழக்கம் பண்ணணும்னு வேண்டியிருக்காங்க. அருண் பிரசாத் தோட்டம் நல்ல விலைக்கு விற்கணும், கொடுத்த பணம் திருப்ப கிடைக்கணும்னு வேண்டியிருக்காரு. பாக்யா கால்வலி குணமாகணும், வர வேண்டிய பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. கோந்தியம்மா உடம்பு வலி குணமாகணும்னு வேண்டியிருக்காங்க, வர வேண்டிய பணம் சீக்கிரம் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. கோமதி இன்னைக்கு பர்த்டே, பாபாவோட எல்லாரோட ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டியிருக்காங்க. தீபா மணிராஜா தொழில் நல்லா நடக்கணும்னு வேண்டியிருக்காங்க. முரளிதர் பரிவர்தர் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க. ராஜேஸ்வரி கால்வெளி குணமாகணும் வேண்டியிருக்காங்க. சுனில்குமார் கால் ஆபரேஷன் பண்ணியிருக்கார், வெளி குணமாகணும் வேண்டியிருக்காங்க. சிவகிரி தொழில் நல்லா நடக்கணும்னு வேண்டியிருக்காங்க, கைகால் வெளி குணமாகணும் வேண்டியிருக்காங்க. பாலகிருஷ்ணன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. கார்த்திகாயன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. பிரியா குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. அனுப்பிரியா கடப்பிரச்சனை தீர்த்தம் மகன் நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. வேலுசாமி தொடர்ந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. தமிழரசு உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க. திவ்ய பிரகாஷ் உடல் ஆரோக்கியம் நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. சரஸ்வதி நாகராஜ் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க. மகேஸ்வரி கடப்பிரச்சனை தீர்த்தம்னு வேண்டியிருக்காங்க. விக்னேஷ் நல்ல வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருந்தாரு, அவருக்கு வேலை கிடைச்சிருச்சாமா, அதுக்கு நன்றி சொல்றாரு. கார்த்தி சௌந்தர்யா குழந்தை பாயத்துக்காக வேண்டியிருக்காங்க. அரம்பு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. லக்ஷன் குழந்தைக்கு நாளைக்கு ஸ்கேன் பண்றாங்க, ஒன்றும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. ராஜ்குமார் அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா நடந்து பணம் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டியிருக்காங்க. செல்வராஜ் அடமானம் வச்ச டாக்குமெண்ட் சீக்கிரம் திருப்ப முடியணும், 5.25 லட்சத்தோட நகையும் மீட்க முடியணும்னு வேண்டியிருக்காரு. ரோஹித் ஒரு சப்ஜெக்ட்ல ரீவேல்யூவேஷன் போட்டு பாஸ் ஆகணும்னு வேண்டியிருக்காங்க. ஸ்ரீமதி விஜய் நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. சுந்தர உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க. ஜெயப்பிரியா உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டியிருக்காங்க. சிவா நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. மாலா உடல் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. மனோகரன் கால் போட்டு சீக்கிரம் குணமாகணும்னு வேண்டியிருக்காங்க. பிரதிபா இடத்தில் வாஸ்து பூஜை நல்லபடியா நடக்கணும்னு வேண்டியிருக்காங்க. பச்சையம்மா ஆண் குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருக்காங்க. சரஸ்வதி காலேஜில் சேர முடியணும், நல்லா படிக்கணும்னு வேண்டியிருக்காங்க. விஜய் குடிப்பழக்கம் வீட்டில் நல்லபடியா இருக்கணும்னு வேண்டியிருக்காங்க. சித்ரா என் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும்னு வேண்டியிருக்காங்க. கணேசன் ரியல் எஸ்டேட் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையணும்னு வேண்டியிருக்காங்க. பாபிகி ஸ்டூடியோ நல்ல முன்னேற்றம் அடையணும்னு வேண்டியிருக்காங்க. விஜயலட்சுமிக்கு சாதகமா அமையணும்னு வேண்டியிருக்காங்க. சாய்ராம் அவரு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வேண்டி இருந்தாங்க, கிடைச்சிருச்சாமா, அதுக்காக நன்றி சொல்றாங்க. அதுக்காக சொல்ல வேண்டியது சொல்ல. வெங்கட் தோல் பிரச்சனை குணமானது வேண்டிக்கிறாங்க சார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். எங்கள் கருணாமூர்த்தி கலியுக கண்கண்ட தெய்வமாகிய கீழடி ஸ்ரீ சாய்நாதரே, உங்கள் குழந்தைகளாகிய எங்களுக்கு வேண்டியதை
வேண்டிய வண்ணம் அருளை வாரி வழங்கி இந்த ஆசிரமத்தில் எங்கள் முன்னால் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சாய் பகவானே, இன்று நாங்கள் நேரடியாக சமர்ப்பித்திருக்கும் வேண்டுதல்களையும் வெளிப்படையாக சொல்ல முடியாமல், சொல்ல விரும்பாமல் இங்கு வந்திருந்து மௌனமாக உங்களிடம் பிரார்த்திப்பவர்களின் வேண்டுதல்களையும் விரைவில் நிறைவேற்றுவதுடன் எங்கள் குடும்பத்திலும் உங்களிடம் தொடர்புடைய அனைவருடைய குடும்பத்திலும் எப்போதும் ஐஸ்வர்யம் பொங்கி வளமாகவும் நிம்மதியாகவும் வாழ அருள் புரிந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று உங்கள் பாதமலர்களில் தலை சாய்த்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெய் ஸ்ரீ சாய்ராம். அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சமர்த்த சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் की जय. சாய்ராம். Thank you.
நாரதி சத்யசீலனின் நாரதி ஆனந்தரூபணி நாரதி அஞ்ஞான போக்கும் நாரதி சாயிநாதனின் ஆரதி சீரடி சாயிநாதனின் ஆரதி சாயிநாதனின் ஆரதி சீரடி சாயிநாதனின் ஆரதி சாயிநாதனின் ஆரதி Baba silent.